இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெரிய ஹிலாரியன் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டுல இப்பொழுது இருக்கிற பாலஸ்தீன பகுதியினுடைய காசா பகுதியினுடைய தெற்கு பகுதியில பிறந்ததாக இவர் சொல்லுகிறார்கள். அதாவது காசா பகுதியில தான் இவர் பிறந்திருக்கிறார். பணக்கார ஒரு குடும்பம். எகிப்து தேசத்தில் இருக்கிற அலெக்சாந்திரியா என்கிற அந்த ஒரு நகருக்கு கல்வி கற்க செல்லுகிறார். அங்கே அந்த நகரத்தில் இருக்கிற அந்த ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை பார்த்து இவர் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பி இவர் திருமுழுக்கு பெற்று வனாந்தரத்துல அல்லது பாலைவனத்துல தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த புனித வனத்து அந்தோனியாரிடத்துல சென்று அவரை போல வாழ இவர் விருப்பம் தெரிவித்து அவரோடு சில ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் கூறுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, திரும்ப தன்னுடைய நகருக்கே வந்த புனித ஹிலாரியன் தனக்கு இருந்த செல்வ செழிப்பான வீடையும் சொத்தையும் விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு மிக எளிமையான ஒரே ஒரு உடையை அணிந்து கொண்டு கூடை பின்னி அதிலிருந்து வருகிற வருமானத்தின் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய தவ வலிமையை கண்ட அல்லது ஜபத்தின் வல்லமையை கண்ட பலர் இவரிடத்துல ஆலோசனை பெற வந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத புகழ்ச்சி தனக்கு கிடைப்பதாக உணர்ந்த அவர் ஒவ்வொரு ஆண்டும் இடங்களை மாற்றிய வண்ணமாக தன்னுடைய எளிமையான அந்த துறவற வாழ்வை வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வின் இறுதி வரையில எளிமையான அமைதியான இறைவனை மட்டும் சிந்திக்கிற ஒரு துறவற வாழ்வை வாழ்ந்து மறித்தார் இந்த புனித பெரிய ஹிலாரியன் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்போடு வாழ்ந்தவராக இருந்தாலும் இறைவனுக்காக அனைத்தையும் முற்றிலுமாக துறந்து வாழ்ந்த இந்த புனித ஹிலாரியன் தான் பெரிய ஹிலாரியன், ஹிலாரியன் த கிரேட் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கான காரணம் இறைவனுக்காக தன்னிடம் இருந்ததை முற்றிலுமாக துறந்து ஏழ்மையிலும் அமைதியிலும் விசுவாசத்திலும் இறைவனை இவர் நேசித்ததால். இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த எளிமையான ஒரு வாழ்வை வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமை சொல்லி தருகிறார். திருமண விருந்திற்காக சென்றிருக்கிற தன்னுடைய தலைவன் வருகிற வரையில தன்னுடைய தலைவனுக்காக விழித்திருந்து காத்திருக்கிற அந்த பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், அந்த வீட்டு உரிமையாளர் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் தனக்காக காத்திருக்கிற பணியாளர்களை பார்த்த உடனேயே தலைவர் வீட்டு உரிமையாளர் வரிந்து கட்டி கொண்டு பணியாளர்களுக்கு பணிவிடை செய்வார் என்கிற ஒரு அழகான ஒரு செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு வருகிறார். நம்முடைய வீட்டு உரிமையாளர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி 2ஆம் வருகிற வரையில தாட்சியோடும் எளிமையோடும் இறை வேண்டலோடும் எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பிறரன்பு சேவையோடும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காய் நம்ம காத்திருக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு மந்தமான ஒரு சீடத்துவ வாழ்வு அல்ல. மாறாக எழுச்சியான உயிரோட்டம் உள்ள நம்பிக்கையோடு கூடிய எதிர்நோக்கோடு இருக்கிற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை இந்த வாசகம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. நம்முடைய இந்த கிறிஸ்தவ காத்திருப்பின் காலம் என்பது இறைவனுக்கான ஒரு காலமாய், நம்பிக்கையின் காலமாய், அதே நேரத்துல பிறரன்பின் காலமாய் நம்முடைய வாழ்வு இருக்கிற நேரத்துல 2வது வருகையின் பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரிந்து கட்டி கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அவர் பரிமாறுவார். விண்ணக வாழ்வை நமக்கு பரிசாக தருவார். நிலை வாழ்வை நமக்கு பரிசாக தருவார். அந்த பரிசுக்காகத்தான் நம்ம ஆர்வத்தோடும் விழிப்போடும் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகம் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலக வாழ்வு பல நேரங்களில் மனிதர்களை சார்ந்து மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற அல்லது மனிதர்களுக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நான் எந்த கட்சியும் சார்ந்திராத ஒரு குருவானவர். இருந்தாலும் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை நம்ம எல்லோருமே பார்த்தோம்.
உண்மையாகவே மனதுக்கு வேதனை தருகிற ஒரு நிகழ்வு. 41 பேர் ஒரு அரசியல் தலைவர், ஒரு நடிகருக்காக காத்திருந்து கூட்ட நெரிச்சலில் மரணம் அடைந்ததை நம்ம எல்லோருமே பார்த்தோம். பல்வேறு கருத்துக்கள் அதை பற்றி பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, 2 நாட்களாக ஒரு செய்தி மனதை மிகவும் பாதிக்கிறது. அதாவது அந்த கூட்ட நெரிசலில் தன்னுடைய கணவனை பறிகொடுத்த ஒரு பெண், கணவன் இறந்தது கூட பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக அல்லது சோகமான ஒரு நிகழ்வாக கருதாமல் அந்த 20 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு, என்னுடைய கணவன் இறந்தது கூட எனக்கு ஒரு பெரியதாக தெரியவில்லை, தலைவர் இன்னும் கொஞ்சம் நேரடியா பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் தான் எங்களுக்காக இருக்கிறது, அவருக்காக இந்த துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில பேசியிருந்தார். மற்றும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு அவரும் இதே ஒரு போக்குல தான் பதில் அளித்திருந்தார். யாரு வேணாலும் இருந்துட்டு போகணுங்க, XYZ எந்த தலைவரான வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் எப்படிப்பட்ட நல்லவர்களாக வல்லவர்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான். அவர்களுக்காக தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து வாழ்கிற ஒரு கூட்டத்துல தான், ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, உயிரின் மதிப்பு தெரிந்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். இந்த வாழ்வு இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிற கொடை. இந்த மனித வாழ்வுல நம்மை படைத்த நம்முடைய இறைவனுக்கு கீழ்வடிந்து அவரை போற்றி அவரை புகழ்ந்து அவருக்கான ஒரு வாழ்வையும், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை மதித்து அன்பு செய்து அவர்களுக்கு பணி செய்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டிய ஒரு அழகான வாழ்வு தான் உண்மையான மனித வாழ்வு என்பதை புரிந்து கொள்ளத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, உங்களைப் போல என்னைப் போல வெறும் மனிதர்களாய் வாழ்ந்து மடிந்து போகிற அற்ப மனிதர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்காமல், நம்மை படைத்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை அன்பு செய்யவும், அவரை அன்பு செய்வது போல நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ்ந்திடவும் இன்றே முடிவேற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.